வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இதில் நாம் ஒரு ரீடிங் கிளாஸை ஆட் பண்ண முடியும். அப்போ நம்ம ஒரு சர்வீஸ் நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணணும். நமக்கு நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும். நம்ம டேபிளில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு சர்க்கியூட் போர்டு வேணும் அப்படின்னா அதை நம்ம ஃபேஸுக்கு நம்ம நியரஸ்ட்டாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டாண்டு. இதில் வெவ்வேறு அப்ளிகேஷன் இருக்குது. உங்களுக்கு இதில் பார்த்தாவே தெரியுது. உங்களுக்கு இதில் பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்கு. இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆங்கிளில் இதை ஒரு போர்டில் ஃபிட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இது போர்டு ஒரு 1 இன்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட 5 இன்ச்சஸ் திக்னஸ் இருக்கக்கூடிய வுட்டு வேறு ஏதாவது பிளேஸ் இருந்தால் கூட அதில் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஃபிட் பண்ண முடியும். இதை என்ன பண்ணலாம், ஃப்ரண்டில் பேக்கில் எப்படி வேணாலும் நகர்த்த முடியும். ஓகேவா? இது ஒரு பக்கா ஸ்டாண்ட். இதில் நம்ம பல்பை ஆட் பண்ணி நம்ம சர்வீஸ் ப்ராப்பராக பண்ண முடியும். ஒரு எல்இடி பல்பை யூஸ் பண்ணி. இல்லையா, நம்ம ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் ஃபோன் மூலிமா என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, என்லார்ஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இதை மூவ் பண்ண முடியும். இதை ஜஸ்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ரைஸ் எவ்வளோ வரும், 650 ரூபா, 650 ருபீஸ் வரும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸ்டில்லில் பார்க்கலாம். ஒரு அன்பாக்சிங் ஜஸ்ட்டு. இது நம்ம சர்வீஸுக்கு தேவைப்படும். இதில் நம்ம நியூ கம்மர்ஸ், பிகினர்ஸ், இவங்களுக்கு இந்த மாதிரி சில டூல்ஸ் எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இல்லை எப்படி இருக்குது. இதில் இந்த மாதிரி இருக்குது. இதான் பாட்டம் ஸ்பேஸ். இதில் என்ன பண்ணலாம், இதில் ஃபிட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்கு. இந்த ஜாக் என்ன பண்ண முடியும் பாருங்கள். நல்ல வைடு இருக்குது. கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் கேப் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அவ்வளோ திக்னஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், நல்லா கிரிப்பாக டைட் பண்ண முடியும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த ரேடியஸ் ஆங்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல எந்த ஒரு பீஸ் ஆஃப் இது மட்டும் நல்லா கவி பிடிச்சிக்கும். ஓகே, இதுதான் பேஸ். ஓகேவா? இதில் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த ஸ்டாண்டை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டை இதில் இன்சர்ட் பண்ணுறோம். இதை ஓப்பனில் டெமோ பண்ண முடியாது, கொஞ்சம் சிரமம். அதனால் உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க, பார்த்தாவே தெரியும். இது இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இதன் மூலிமா என்ன பண்ண முடியும், நீங்கள் டைட் வச்சுக்க முடியும். நல்ல டைட் வச்சுக்க முடியும். ஓகே, இது என்ன பண்ணலாம் உங்களுக்கு பாருங்கள். எத்தனை ஆங்கிள் ரொட்டேட் பண்ணலாம், எல்லா ஆங்கிளுமே, எந்த ஆங்கிளில் வேணாலுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக இதை ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேபிளுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், ஜன்னலில் கூட இதை ஃபிட் பண்ணிடலாம். ஓகேவா? டேபிளாக அதே மாதிரியே இதில் எந்த மாதிரி ஆங்கிள் இருந்தாலும், அதாவது இந்த இப்போது வைடப் பண்ணுறேன் இல்லையா, இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம், மினிமைஸ் பண்ணிக்க முடியும். ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் கொண்டு போக முடியும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி பாருங்கள். இதில் இது மாதிரி இதில் ஃபிட் பண்ண போகிறோம். இதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபிட் ஆகிக்கும். இதை என்ன பண்ணலாம், அன்ஸ்க்ரூ பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணால் ஃபிட் ஆகிக்கும். பக்காவாக ஃபிட் ஆகிக்கும். இது எல்லா ஏங்கிலையுமே இதை ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது என்ன பண்ணணும், கொஞ்சம் வைட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு 4 இன்ச்சிலிருந்து கிட்டத்தட்ட 11 இன்ச்சு ஒரு மினி ஐபாட் எல்லாமே ஃபிட் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு போர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு போர்டோ, இதோட பெரிய போர்டோ கூட நம்ம என்ன பண்ண முடியும், இதில் ஃபிட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு வைடு இருக்குது. ஓகே, இப்போது ஆக்சுவலாக 4-in-1 இருக்குது இல்லையா, இந்த 4-in-1 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சர்வீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான்னு சொல்லியிருக்கேன். இதில் சால்ட்ரிங் அண்ட் ஸ்டாண்டு வித் குரோக்டைல் கிளிப்பு, ஒரு லென்ஸு வித் லைட்டு எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. நாம் இதையே என்ன பண்ணலாம், நீங்கள் மாற்றி அமைச்சிக்க முடியும். ஒரு சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, போர்டு பண்ணுறதுக்கு, இது எல்லா ஏங்கிலுமே பாருங்கள், எல்லா ஏங்கிலுமே நகர்த்த முடியும், மூவ் பண்ண முடியும். பெரும்பாலும் இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா, டேபிளில் இந்த மாதிரி வச்சு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல இது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இப்போ ஒரு ஃபோன் இருக்குதுன்னா, அந்த ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் என்ன பண்ண முடியும்,
இந்த மாதிரி ஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? பாருங்கள், ஃபோன் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ண முடியும். நல்ல கிரிப்பாக இருக்கும். உள்ளே இந்த ஸ்பாஞ்ச் இருக்கிறனால உங்களுக்கு எந்தவித டேமேஜ் ஆகாது. ஃபோன் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ இந்த ஸ்டாண்ட் வேணும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதனுடைய காஸ்ட்டு வந்து 650. ஓகேவா? தேவைப்படுறவங்க வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சர்வீஸுக்கு. ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் ஆன்லைனில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஒரு தொழிலை கற்று வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூட ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இது பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.